நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள கேரளாவில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வயநாட்டில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து களத்தில் உள்ள எமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், அங்கு கேரளாவில் பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் காங்கிரஸ், மற்றொரு பக்கம் கம்யூனிஸ்ட், இருவருடைய இந்த பிரச்சார யுக்திகளும் எந்த வகையில் அமைஞ்சிருக்கு? நிச்சயமாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் இருக்குது. அந்த வெயிலினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பிரச்சார யுக்திகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கட்சியினருமே செய்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குழுவினருடைய இந்த பிரச்சாரமானது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஒரு எளிமையான முறையில் மக்களை சந்தித்து அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கோரிய விதம் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய, அதாவது வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த மக்களை வெகுவாக கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும். நம்ம கூட இருக்கிற இந்த குழுவினர் தான் இந்த தஞ்சையிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நின்றுட்டு இந்த நோட்டீஸை கொடுத்து அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும், அதே போல் என்ன காரணத்துக்காக காங்கிரஸுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து எளிமையான முறையில் அவங்க எந்த விதமான ஒரு ஒலிபெருக்கி கருவிகளோ எதுவும் இல்லாமல் அவங்க எளிமையான முறையில் அவங்க வாக்கு சேகரித்தாங்க. இந்த முறை கேரள மக்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. அவருடைய அணுகுமுறையும் அவர்களுக்கு பிடித்திருந்தது. இப்போ நம்ம அந்த சிவஞானம்ங்கிறவர் தான் இந்த வாக்குப்பதிவில் ஈடுபட்டிருந்தார், வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் வாக்கு சேகரிக்கும் போது மக்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? நாங்கள் இந்த கேரளா பக்கத்தில் உள்ள கடத்தெரு பக்கம்லாம் போய் மக்கள்கிட்ட காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க தாய்மார்களே, பெரியவர்களே அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கோம், நீங்களும் எல்லோரும் நல்லபடியாக ஓட்டு கேளுங்க, எளிமையான முறையில் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள்கிட்ட எளிமையான முறையில் கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஏழை எளிய மக்களை பார்த்து எளிமையான முறையில் கை சின்னத்துக்கு வாக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் தஞ்சாவூர்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பகுதியிலையும் கடத்தெருவுலையும் கேட்குறோம். சில கடைகளில் போய் கேட்குறப்ப நன்றி, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு அந்த கடை ஓனருங்க சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் ஓட்டு சேகரித்தோம். எல்லோரும் சிரித்த முகத்துடன் சந்தோஷத்துடன் என்னை பார்த்து உற்சாகப்படுத்தினார்கள். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டினால் மேலும் நான் உற்சாகப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் வாக்கு சேகரிப்பதற்காக ஓட் ஃபார் காங்கிரஸ், கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அஸ் யுவர் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்லாம் என்னுடைய மனமும் சந்தோஷப்படுற அளவுக்கு நானும் கத்தி வேகமாக உணர்ச்சி பூர்வமாக ஓட்டு கேட்டேன். இங்கே எல்லாரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுடைய முகத்தில் நன்றாக தெரிகிறது. അതായത് ഇപ്പോൾ ഇവർ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഇങ്ങനെ പ്രചാരം ചെയ്യുന്നില്ലേ, ഇത് നമ്മുടെ കേരളത്തിലുള്ള ജനങ്ങൾക്ക് ഇത് എങ്ങനെയാണ് ഇത് ഇഷ്ടപ്പെട്ടു വരുന്നത്? കേരളത്തിലേക്ക് വന്ന ആദ്യം ഇതുപോലെ കന്യാകുമാരി, തമിഴ്നാട്ടിൻ്റെ കന്യാകുമാരിയിൽ നിന്നും കാശ്മീരിലേക്കും അതുപോലെ തന്നെ മണിപ്പൂരിൽ നിന്നും മഹാരാഷ്ട്രയിലേക്കും 10,000-കണക്കിന് കിലോമീറ്റർ രാജ്യത്തെ സാധാരണക്കാരായ ജനങ്ങളെ, കർഷകരെ, എല്ലാ ഭാഷ സംസാരിക്കുന്നവരെയും എല്ലാ മതത്തിൽ വിശ്വസിക്കുന്നവരെയും ഒരു മാലയിലെ മുത്തുകളെപ്പോലെ കോർത്തിണക്കാൻ വേണ്ടി സ്നേഹത്തിൻ്റെ സന്ദേശം ഉയർത്തിക്കൊണ്ട് രാഹുൽ ഗാന്ധി നടന്നാണ് നീങ്ങിയത്. അതുപോലെ തന്നെ തമിഴ്നാട്ടിലെ തഞ്ചാവൂരിലെ കോൺഗ്രസ് പ്രവർത്തകർ, അവർ കർഷകർ, അവർ തൊഴിലാളികൾ, അവർ നാട്ടുകാരെയും എല്ലാവരെയും ഒരുമിച്ച് നിർത്തണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവർ, സ്നേഹിക്കുന്നവർ, അവർ രാഹുൽ ഗാന്ധി മത്സരിക്കുന്ന വയനാട് പാർലമെൻറ്റ് മണ്ഡലത്തിലെ ഏറനാട് നിയോജക മണ്ഡലത്തിലെ സാധാരണക്കാരായ വോട്ടർമാരെ നടന്നു ചെന്നുകൊണ്ട് വളരെ ലളിതമായിക്കൊണ്ട് രാഹുൽ ഗാന്ധിക്ക് വോട്ട് അഭ്യർത്ഥിക്കണം, രാജ്യത്തിൻ്റെ ഐക്യത്തിനും അഖണ്ഡതക്കും സ്നേഹത്തിനും യൂണിറ്റി ആൻഡ് ഇൻറ്റഗ്രിറ്റി ആൻഡ് ഡൈവേഴ്സിറ്റി ഇതിനു വേണ്ടിയിട്ട് വോട്ട് അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് തമിഴ്നാട് തഞ്ചാവൂരിലെ പ്രിയപ്പെട്ട എൻ്റെ സഹപ്രവർത്തകർ വന്നിരിക്കുകയാണ്. അതിൽ ഏറെ സന്തോഷം രേഖപ്പെടുത്തുകയും ഞങ്ങളെല്ലാവരും രാഹുൽ ഗാന്ധിയുടെ കൂടെ തന്നെയാണ്. രാഹുൽ ഗാന്ധിക്ക് മികച്ച ഭൂരിപക്ഷം നേടിക്കൊടുത്തുകൊണ്ട് ഇന്ത്യ സഖ്യത്തിൻ്റെ നേതാവായിക്കൊണ്ട്, ഇന്ത്യയുടെ അധികാരം കൈയാളുന്ന നേതാവായിക്കൊണ്ട് ജൂൺ 4-ന് രാഹുൽ ഗാന്ധി മാറിത്തീരുമെന്നുള്ള പ്രതീക്ഷയോടുകൂടിയാണ് തമിഴ്നാടിൻ്റെയും കർണാടകയുടെയും കേരളത്തിൻ്റെയും തെലുങ്കാനയുടെയും ഒക്കെ ദക്ഷിണേന്ത്യയിലെ മക്കൾ ശുഭപ്രതീക്ഷയോടുകൂടി മുന്നോട്ട് പോകുന്നത്.
അതിലേക്ക് കടന്നു വന്ന എൻ്റെ പ്രിയപ്പെട്ട കോൺഗ്രസ് നേതാക്കന്മാരെ ഞങ്ങൾ അഭിവാദ്യം ചെയ്യുകയാണ്. இப்போ அவர் சொன்னதை கேட்டிருப்போம். அதாவது தென்னிந்திய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பிரச்சாரமானது நடந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக தமிழகத்திலிருந்து வந்து இந்த ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம், அதாவது அந்த ராகுல் காந்திக்கு வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து அவர்கள் வந்து வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த இந்த குழுவினர் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்திற்கு வந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த பிரச்சாரமானது மிக எளிமையான முறையில் எளிய மக்களை சந்தித்து அவர்கள் வந்து வாக்கு சேகரித்தாங்கிறது தான் இதில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. நன்றி சந்தோஷ், தகவல்களை நேரடியாக இங்கிருந்து வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.